ஹலோ பாய்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. கன்ஃபார்ம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க அண்ணனை பார்க்க போறோம். உங்க அண்ணனே நான் தான் இங்க இருக்கேன். டேய் என்னடா பார்க்க போற? தளபதி. யா, நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஜனநாயகம் தான் போறோம். நான் வந்துட்டு சீரியஸா சொல்லணும்னா, நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா படம் வராது, அவ்வளவா லீக் ஆயிடுச்சு, நம்மளும் லீக்கல் பிரிண்ட் அதை உட்காந்து பார்க்கணும் போலக்கே அப்படின்னு ஒரு கட்டத்துல ஒரு வெக்ஸ் ஆயிட்டேன். படம் எல்லாருமே பார்த்து அப்படி இப்படி இப்படி அப்படின்னாங்களா. உண்மையான தளபதி பசியன் எவனுமே பார்க்க மாட்டான். அப்படிதான் நானும் இருந்தேன். நான் ஒரு கட்டத்துல படம் வராது போலக்கு அவ்வளவுதான்ட்டு நெட்டுல உட்காந்து தேட ஆரம்பிச்சிட்டேன், கிடைக்குமான்னு. கிடைக்கல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் கரெக்டா நான் தேடி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் படம் 24ஆம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் மாசா இருந்துச்சு. பா, பட்டம் வருதுடா, எனக்கு எந்த பிரிண்ட்டும் தேவைடா, நான் போய் தியேட்டர்ல போய் எங்க அண்ணா பாத்துக்கிறேன்டா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் டக்குன்னு 23ஆம் தேதி ஆச்சு. நான் 25ஆம் தேதி இன்னைக்கு டிக்கெட் எடுத்திருக்கேன். அதான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான், எங்க அண்ணன், எங்க அம்மா, அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேல வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாமா? போடலாமா? ஒரு மாதிரி வைப்பா தான் இருக்கு. உண்மையா சொல்ல போனேன், லாஸ்ட் படம், என் அண்ணனோட லாஸ்ட் படம். ஆனா டெய்லி வந்துட்டு என்ன சொல்றது, அண்ணனை பத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் இருக்கும். இது போக என்ன அசம்பிளில வந்துட்டு வச்சு செய்க, அதெல்லாம் லைவ் விடாம எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் ப்ரோ இங்க என்ன மியூசியம் இருக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் மியூசியம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்டிக்கரே அதுதான். அது என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால், அதாவது இதுக்கு முன்னாடி ஜனநாயகம் வருதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிற இந்த டேட் சொன்னாங்களே, அப்போது வந்துட்டு நம்ம சிவகாசியில சபையர்ல வந்துட்டு ஓடின ஸ்டிக்கர். எங்க அண்ணன் எங்கதான் வேலை பார்க்கலாம், அதனால அந்த ஸ்டிக்கர். அது படத்துக்கு போற ஒரு வைப்போட தளபதி லாஸ்ட் படம் ஒரு ஷேட் இருக்கு. பட் அது எமோஷனல் எப்படி கனெக்ட் ஆகுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு படம் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு பாத்தீங்கன்னா தளபதி படம் மட்டும்தான். தளபதி படத்துக்கு மட்டும்தான் நான் தியேட்டருக்கே போற ஆள். மீதி எந்த படத்துக்கும் நான் தியேட்டருக்கே போக மாட்டேன், அது வேற விஷயம். தளபதி படத்துக்கு மட்டும்தான் நான் தியேட்டருக்கு போவேன். மீதி எல்லா படமே வந்துட்டு நான் ஓடிடியில மட்டும் தான் பார்ப்பேன். அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், எல்லா ஓடிடி எல்லாமே ஓடிடி மட்டும் தான் பார்ப்பேன். தளபதி படம் மட்டும்தான் எங்க வீட்டை என்ன கூட்டு போவாங்க. மற்ற மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், எவனும் கிடையாது. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவனும் கிடையாது. நான், எங்க அண்ணன், நானும் எங்க அண்ணனும் வந்துட்டு தனியா ஒரு பிளான் பண்ணோம்னா எங்க அம்மா விட மாட்டாங்க. அப்படி வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு இது பண்ணதான் ஃபேமிலியோட காந்தாரா படத்துக்கு போனது. அதை தவிர்த்து வந்துட்டு என் லைஃப்ல படத்துக்குன்னா தளபதி படத்துக்கு மட்டும்தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பா இருக்கும்போது சின்ன பிள்ளையில வந்துட்டு கூட்டு போனது. நான் படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் படத்துக்கே போக ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் அப்படி இருக்கும்ல. நான் லைஃப்ல 1008 பிரச்சனை, 1008 கவலைகள் நம்மள டெய்லியும் நம்ம லைஃப்ல சூழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் விட்டு எப்படியா வெளியில வரணும்ல. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் எனக்கு எங்க அண்ணன் தளபதி. பட் ஆனா என்ன சொல்றது, இனிமேல் அண்ணன் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்றது ஒரு மாதிரி ஷேட் தான். நான் இதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ வந்துட்டு எடுக்கிறோம். நான் கோட் படத்துக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணனால வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஐடி வந்துட்டு பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு யூடியூப்ல. அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, நான் தியேட்டருக்கு போற அந்த வெளியில அந்த இதெல்லாம் இருக்கும், பட் ஸ்கிரீன்ல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதான் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த முதல்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன், சரிங்களா? வீடியோ எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம வந்துட்டு லாக கண்டினியூ பண்ணுவோமா? அரேஞ்சு எங்க ஓடுற? இவன் இருக்கிற அரேஞ்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவன் தான் அவன். பயங்கரமா இருட்டா இருக்கு, என் மூஞ்சி சத்தியமா எனக்கே இதுல பார்க்க பிடிக்கல. நான் வந்துட்டு அதான் இதுக்கப்புறம் வந்துட்டு போக போக நான் லாக கண்டினியூ பண்றேன். இவ்வளோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்லாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு தியேட்டருக்குள்ள வந்தாச்சு. பின்னாடியே அண்ணன் தான், கட் அவுட். ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு 15ஆம் தேதி டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். பட் அந்நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணன் கிரௌடு, பட் இப்பயும் சேம் கிரௌடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கு. அன்னைக்கு வேற மாதிரி வைபா இருந்துச்சு, பார்ப்போம். ஆனா நான் இப்ப ஃபர்ஸ்ட் முன்னக்கூட்டி வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் டைட்டில் கார்டோட எனக்கு அந்த ஏஏ சர்டிபிகேட் முக்கியங்க. அதுக்குதான் ஒரு வைபு. இதுக்கு மேல உள்ள போயிட்டு பேசலாங்க. இருக்கு.
மேலன்னு சொன்னாங்க, கீழே அனுப்பி விட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அங்க இருக்குச்சு, ஃபர்ஸ்ட் சீட்டு. பரவாயில்ல, எங்க இருந்து பார்த்தாலும் என் தலைவனை எங்க பார்த்தாலும் கத்துவோம். அது வேற விஷயம். எனக்கு இப்ப ஏஐ சர்டிபிகேட் வரணும், தரமா கத்தணும், அவ்வளவுதான். படம் இப்பதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க. கத்தி கத்தி தொண்டை போச்சு. கத்துன சீனோ எதுவுமே வராது. அப்படி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டா போய் பாருங்க. லைட் ஆன் பாருங்க செல்ல. இது வேற போய் வருது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாறதா இருக்கும். வேற வழி இல்ல. கத்தி கத்தி தொண்டை போயிட்டா 2 நாள் வந்துட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவை பார்க்கலாம். டாடா.